டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை குறைவாகவே இருக்கு, அண்டர் வெயிட்லயே நான் இருக்கேங்க. ரொம்ப எப்ப பார்த்தாலும் எனக்கு வயது 25 30ன்னு சொன்னா வெளியில நம்பவே மாட்றாங்க. ஸோ இது நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உடல் எடை குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர். ஸோ இது என்னென்னமோ நான் சாப்பிட்டேங்க, ஆனா வெயிட் கெயின் ஆகலை. ஸோ பேரண்ட்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட் இருந்தான், நான் கரெக்டா இவ்வளோ டயட்லாம் கொடுக்குறேங்க, ஆனா வெயிட் கெயினே ஆகலை, என்னமோ பசிக்கவே இல்லைன்னு சொல்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடல் எடை குறைவாக இருக்கும்போது எப்படி நம்ம உடல் எடையை அதிகரிக்கலாம்? ஸோ உடல் எடை அதிகரிக்க நேச்சுரலா என்னென்ன பண்ணலாம்? சிம்பிளா இந்த பழம் சாப்பிட்டா நமக்கு வெயிட் கெயின் ஆகுமா? இது நிறைய பேர் தேடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை எப்படி நமக்கு அதிகரிக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா இந்த பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும். கண்டிப்பாக அது வாழை, செவ்வாழை. ஸோ வாழைப்பழத்துல நம்ம செவ்வாழை பழம் சாப்பிடும்போது இதுல நிறைய சத்துக்கள் நமக்கு நிறைஞ்சிருக்கு. கால்சியம் நிறைஞ்சிருக்கு, இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு, நம்ம உடலுக்கு தேவையான மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த செவ்வாழை தினம் ஒன்று நம்ம சாப்பிடும்போது வயிறே நிறைஞ்சிருமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வேளை இதை சாப்பிடலாம். ஸோ காலை நேரத்துல இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால், இல்லைன்னா இது கூடவே கொஞ்சம் பேரிச்சம்பழம், ஸோ டேட்ஸ் எல்லாமே, இல்லை அத்திப்பழம், இந்த மாதிரி உலர் பழங்களும் இதனோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு குறைவாக இருக்கக்கூடிய உடல் எடையானது நமக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இதுவே செவ்வாழையை வேறு எந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம்? குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தோம்னா ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு அதுல இந்த செவ்வாழையை பீசஸா கட் பண்ணிட்டு நெய்யோடு சேர்த்து லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுல வேணும்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொடுக்கும்போது அது இனிப்பாகவும் நெய்யோடு சேர்த்து அது சாப்பிடும்போதும் நமக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். உடல் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செவ்வாழை சாப்பிடலாம். ஆனா சுகர்னால வெயிட் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றவங்க இதை எடுக்க வேண்டாம். மருத்துவர் ஆலோசனைப்படி அவர்களுக்கான டயட் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். மற்றபடி கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்குன்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த செவ்வாழையை நம்ம ட்ரை பண்ணணும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா தினந்தோறும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதாவது அந்த கேலரிஸ் எல்லாமே ரொம்ப பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா நமக்கு தேவையான சத்துக்கள் குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் நடக்காம போக வாய்ப்புகள் இருக்கு. குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் நடக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு உடல் சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சு உடல் எடையானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பாக நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நம்ம உடல்ல அதிகமான உடல் உஷ்ணம் இருந்ததும் வெயிட் கெயின் ஆகாம அண்டர் வெயிட்லயே இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் போது செவ்வாழை ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா இருக்கும். இல்லைங்க, இந்த செவ்வாழையை தாண்டி வேறு என்ன உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம உணவில் வெண்ணெய், நெய் இது சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி இதனோட சேர்ந்து கருப்பு உளுந்து, ஸோ உளுந்து சார்ந்த உணவுகள், அதாவது உளுந்து கஞ்சி, உளுந்தங்களி, இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது உடல் பருமன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதாவது அண்டர் வெயிட்ல இருக்கேன், எனக்கு வெயிட் கெயின் ஆகல, பார்க்கறதுக்கே ரொம்ப ஒல்லியா லீனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க இந்த உணவு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த களி மாதிரி, அதாவது உளுந்து களி நம்ம சாப்பிடும்போது உடல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுல நெய், கருப்பட்டி இது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கல் தொந்தரவு சரியாகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதாவது வெயிட் கெயின் ஆகிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ தொடர்ந்து இதை பார்க்கும்போது ஈஸியா நமக்கு வெயிட் கெயின் ஆகும். இந்த மருந்துகள் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா? ரொம்ப ஈஸியா அதுக்கான வழிமுறையும் சித்த மருத்துவத்துல இருக்கு. லேகிய வகைகள் நமக்கு பயன்படுது. ஸோ லேகிய வகைகள் அப்படின்னு சொன்னாவே நெய் சேர்ந்த இனிப்பான மருந்து வகை தான்
ஸோ இந்த லேகிய வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது உடல் எடை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த லேகிய வகைகள் அப்படின்னு சொல்லும்போது வெண்பூசணி லேகியம், நெல்லிக்காய் லேகியம், தேற்றான் லேகியம். ஸோ இந்த லேகியம் தேற்றான்கொட்டை லேகியம், ஸோ இந்த லேகியம் நம்ம பயன்படுத்தும் போது உடல் எடை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ரொம்ப உடல் எடை அதிகரிக்காது, வயதிற்கேற்ற மாதிரி தேவையான அளவு உடல் எடை வந்து மெயின்டைன் ஆகணும்னா இந்த லேகிய வகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதை தாண்டி நமக்கு உடல் உஷ்ணம் நமக்கே தெரியும் ரொம்ப அதிகமா இருக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, நிறைய பெண்கள் வந்து ஒல்லியா இருக்காங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு வெண்பூசணி லேகியம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நமக்கு வந்து மருந்துகளும் நிறைய இருக்கு. ஸோ உடல் எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா அந்த பசியின்மையோ இல்லை IBS அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஈஸியா ரத்தத்துல வந்து கரைஞ்சு நம்ம உடல் எடையை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பதிவு அண்டர் வெயிட்ல இருக்கக்கூடிய, அதாவது உடல் எடை வயதிற்கேற்ற மாதிரி இல்லை ரொம்ப லீனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.